இது என்னது? இது குழவைங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் போட முடியும். குழவை நம்ம குழவையா கொலை பண்றது. பின்னாடி பேக்ரவுண்டில் போட்டுருவோம் குழவை தொத்தா. ரைட், காப்பி ரைட் வந்துடும். ஐயா, பொங்கல் சீசன் வந்துருச்சு, தை பிறந்துருச்சு. தை பிறந்தா வழி பிறக்கும். வயிறு வலியா? ஸோ இப்படி நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்காதையா. பொங்கலை பற்றி பேசுவோம் வாங்க. பேசுவோம். இது வெட்டி பேச்சு வீணா போச்சு. அப்புறம் வாங்க, பொங்கல் ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் சீசன் எப்படி போகுது? தை பிறந்துருச்சு. ஒரே வந்து குதூகலமா இருக்கும். எப்படா பொங்கல், எப்படா பொங்கல். ஆமா, அந்த மாதிரி லீவ் விட்டுருவாங்க. ஊருக்கு போயிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்க வேண்டியதான். என்ன இந்த வருஷம் பொங்கலை பத்தி பேசுறீங்களா இல்லை சின்ன வயசு பொங்கலை பத்தி? சின்ன வயசுலேருந்து இதே கதை தான். என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 நாள் லீவ் விட்டுருவாங்க. மினிமம் 3 days லீவ் கன்ஃபார்ம். ஊருக்கு போயிட்டு அவ்வளோதான். அந்த பொங்கல் அன்னைக்கு, பொங்கலுக்கு முன்னாடிலேருந்தே கரும்பெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. அதை போட்டு கடிச்சிக்கிட்டு. பொங்கல்னாலே கரும்பு தானே. ஆமாம், வாய் வந்து ஃபேக்ட்ரியாக மாறிடும். ஆமாம், சர்க்கரை ஃபேக்ட்ரியாக மாறிடும். போட்டு கரும்புல இந்த சுகர் எல்லாம் எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு கடிச்சு கடிச்சு வாயே அப்படி சொங்கி போயிடும். வாயெல்லாம் வீக்கி போய் எனக்கு முன்னாடி கரும்பே பிடிக்காது பஸ். சின்ன பிள்ளையா தெரியல, ஏன்னே தெரியல. அப்புறமா ஒரு வயசுக்கு அப்புறம் பழமொழியோட சொல்லுவாங்க, கரும்பு சாப்பிடணும்னா கழுதையா போயிடுவேன் அப்படின்ட்டு. கழுதையா தான் இருக்க. அப்புறம் என்ன, அதுதான் போல. முன்னோர்கள் ஒன்றும் முற்றாமில்லை, முட்டாள் இல்லை, முற்றாமல் இல்லை. ஆமாம், அதெல்லாம் இருக்கும். கரும்பு வாங்கி அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பல்லு உடஞ்சிருமோன்னு பயந்துருக்கேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. பல்லு உடஞ்சிரும் இல்லை, அது தெரில டேஸ்ட் எப்படி இருக்கும். இனிப்பாக இருக்கும் பாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதில் இன்னொரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. பல்லு இதெல்லாம் கடிச்சு கடிச்சு வந்து பல்லு தான் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படி சொல்லலாம். ஆமாம், எங்கள் அம்மா இப்போ சொத்தமெல்லாம் இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கரும்பை கடிச்சிட்டு நானும் என் தங்கச்சி, என் அண்ணன், தம்பி 3 பேரும் என்ன பண்ணுவோம்னா, வீட்டு சைடு கொல்லை சைடில் போய் கரும்பு எடுத்துகிட்டு போய் உட்காந்துரும். அதான் உட்காந்து கடிக்க ஆரம்பித்தோன்னா விடிய விடிய கடிக்கிறது. உட்காந்து கடிச்சு அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து குப்பை ஆக்கிடுறது. போட்டு அங்கேயே எறும்பெல்லாம் வந்து தீனி போட்டு அதுங்களை வாழ வைக்கிறதுக்கு தான். ஆமாம், பன்னியெல்லாம் சாப்பிடணும் சார். பன்னி நாயெல்லாம். ஆமாம், சாப்பிட்டு போட்ட பன்னி நாயெல்லாம் சாப்பிட்டு. நான் வந்து பொங்கல் சீசன் ஆனாலே கரும்பெல்லாம் ரோட்டில் தான் கிடக்கும். நான் கடிச்சுக்கிட்டே போவாங்க, கடிச்சுக்கிட்டு துப்பிக்கிட்டே கடிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டே இருப்பாங்க. எங்கடா போறீங்க? லடாக் வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக கரும்பை துப்பிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் கரும்பு சாப்பிட்றதுக்கு. பொங்கல்னாலே அந்த கரும்பு தான். ஆமாம், வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு இது வாங்கிட்டு வந்து அருவாள் எடுத்துட்டு வெட்ட வேண்டியதான். டப்பு வெட்டிட்டு. இப்போ கரும்பெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கு. முன்னாடி நிறையா இருந்துச்சு. கரெக்டு தான். வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நான் கரும்பு சாப்பிட்றது ரேட் அதிகமாக இருக்குல்ல. சொந்த கஷ்டம் சாப்பிடணும். ஆமாம், பல்லு வேற இதாகுது, பயமாக தான் இருக்கு. அடிச்சப்போ பல்லோட வந்துருமோ. என்ன பல்லு வந்துருச்சு? ஆமாம், நம்ம தான் இருக்கணும். அது கரும்பு இல்லைன்னா ஒன்று பொங்கலே இல்லை. பொங்கலுக்கு பொங்கல் வைப்பாங்கல்ல, அது இருக்குல்ல, அதான் மெயின் பிக்சரு. பொங்கல் அன்னைக்கு காலைல வந்து இப்போ ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் அடுப்பில் போட்டுருவாங்க, இது கேஸ் ஸ்டவ்வில் போட்டு விட்டுருவாங்க. சில பேர் பொங்கலை குக்கரில் வைப்பாங்க. பஸ் யாராலும் இருப்பாங்க, என்ன வைக்கிறோன்னே பொங்கலுக்கு குக்கரில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா பொங்க முடியாமல் தவச்சிக்கிட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. எங்கள் அம்மா வீட்டில் வந்து பானை இருக்கும். பானைனா இது மண் சட்டியில் எங்கள் ஆயா தான் மண் சட்டி வைப்பாங்க. எங்கள் அம்மா வந்து சில்வராக ஏதோ பானை. சரி, இந்த பானையில் எடுத்து அதை டெக்கரேஷன் தான் பண்ணி அதை எடுத்து ஆர்டிஸ்ட் வேணும். நானும் அதில் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நான் லேட்டாக தான் எந்திரிக்கிறேன். 7-8 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். 8 மணிக்கு எங்கள் அம்மாவுக்கு பொங்கல்லாம் வச்சு முடிச்சிடுவாங்க. ஜஸ்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த பொங்கச்சோரை சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம், ஊருக்கு போயிடும். எங்களுக்கு ஊர் காரைக்குடி பள்ளத்தூர்ன்ட்டு. அங்கே போயிட்டு அங்கே தான் சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. அங்கே போய் விளாண்டுக்கிட்டு ஜாலி பண்ணல. ஆமாம், ஒரே ஃபன்னாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து ஈவினிங் சில பேர் பொங்கல் வைப்பாங்க. காலைல வைக்காமல் ஈவினிங் தான் வைப்பாங்க. அடுப்பில் தானே வைப்பாங்க. காலையில் எப்படி வைப்பாங்க? சரி, காலையில் பொங்க சோறு. அதெல்லாம் பொங்க சோறு இல்லை, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனால் பொங்கல் வந்து அப்படியே பொங்கி வரும், அது என்னது? அது
அது எதில் வைப்பாங்க? அதுதான் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் அதுதான் சக்கரை பொங்கல். சட்டியில் தான் வைப்பாங்களா? பானையில் வைப்பாங்க பெருசா. சரி சரி. அது பொங்கி வந்துடும். பொங்கி வரும்னா தண்ணி தாங்க, அது தண்ணி தான் பொங்கும். அதுக்கடுத்து அரிசி எல்லாம் போட்டு சரி சரி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குழா சத்தம் கொடுத்து கூட அந்த மாதிரி பண்ணி விட்ருவாங்க. பொங்கல் சோறோட தேங்காய் இருக்கும், தேங்காய் கடிச்சு சாப்பிட்டுட்டு அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். மத்தியானம் வந்து மத்தியானம் பொங்கல் சோறை போட்டுருவாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. என்னன்னா சோறு இருக்கும், அது போக வந்து இது எல்லா காயும் கட் பண்ணி ஒரு குழம்பு மாதிரி செய்வாங்க. காய்கறியா? கஷ்டம்தாயா. பொங்கல் அன்னைக்கு நானே சாப்பிடாம. பொங்கல் நீங்க நான்வெஜ் போட மாட்டாங்களா? நானா சாப்பிட்ருக்கேனே. என்ன ஆச்சு நீங்க? ஆமா நான் சாப்பிட்ருக்கேன்பா. தெரில, போட மாட்டாங்க. சாம்பார் இல்லைன்னா வந்து இந்த குழம்பு நைட்டு அது எல்லா காயும் போட்டு குழம்பு வைப்பாங்க. சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணி. எனக்கு பிடிக்காது அது வந்து போட்டுது. அப்புறம் எங்கள் தங்கச்சிலாம் விரும்பி சாப்பிடுவான், அதை வந்து வெறிகொண்டு சாப்பிட்டு இருப்பான். முனி படத்தில் சாப்பிட்டு மாதிரி சாப்பிட்டு இருப்பான். நான் வந்து இது சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு நீட்டாக அப்புறம் போய் கரும்பு கடிக்க ஆரம்பிச்சோம். கரும்பு கடிக்கிறே பொழுதுபோக்காக இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக அதை அந்த அவ்வளோ பெரிய கரும்பு இருக்கும், எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி குடிச்சிடுறது. அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணிடுது. நம்ம என்ன போவோம், அப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக விளையாட்டு, அடுத்த நாள் விளையாட்டு இந்த மாதிரி போவோம். போயிட்டு அப்புறம் பொங்கலுக்கு வெள்ளையெல்லாம் அடிப்பாங்க. வீடு ஃபுல்லாக அடிச்சு புதுப்பிச்சு வச்சுருப்பாங்க. அது இப்போ நான் பண்ணுறது இல்லை. டிசம்பர் அடிக்கிற காசே சரியாக காசு முன்னாடி எல்லாம் வந்து வீட்லயே சுண்ணாம்பு எடுத்து அடிச்சு விட்ருவாங்க. சரி சரி. வீட்லயே ஆர்டிஸ்ட் உட்காந்துருப்பாங்க போல, எடுத்து விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், அது அதுவும் நல்லா புதுப்பிச்சு அதுக்கு வேலை பார்த்து ஒரு 4 நாள் வேலை பார்த்து. நான் சின்ன வயசுல வந்து அந்த பொங்கல் லீவு முடிச்சுட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போகணும்னு நினச்சோன்னு கஷ்டம். அப்போ வரும் பாருங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாம். அதுவும் இல்லாமல் எக்ஸாம் டைம்லாம் இருக்கும். அதுவும் என்னையா லவ் ஃபெயிலியர், பிரேக்கப் என்னையா பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். மனசு வெறுத்து அப்படியே 4 நாள் வெளியே விளாண்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணுமா, பேக் எடுக்கணுமா, ஐயோ மிஸ்ஸை பார்க்கணுமா, ஐயோ அப்படின்னு இருக்கும். என்னங்க இது அப்படின்ட்டு இந்த கப்புள்ஸ் எல்லாம் ஆர்வமா இருப்பாங்க. 4 நாள் வந்து முடிஞ்சு நம்ம ஆளை பார்க்க போறோம்னு போயிட்டு இருப்பாங்க. ஓ சரி சரி. நம்ம வந்து அரக்காவட்டி பாய்ச்சல் ப்ளே பாயின்றனால அது தெரியாதுதான். அதெல்லாம் இருக்கும். அது ஸ்கூலுக்கு போய் செத்துக்கிட்டு கிளாஸ், மேக்ஸ் கிளாஸ் அப்போதான் தூக்கிட்டு கொண்டு வைப்பாங்க. எவ்வான்னு இருக்கும், வாழ்க்கையை வெறுத்துக்கிட்டு படத்தை கவனிச்சுக்கிட்டு இந்த மாதிரி போவோம். கரெக்டு தான். ஆமாம். அப்புறம் போட்டியெல்லாம் நடத்துவாங்க. ஆமாம், ஏரியாவில் போட்டி நிறையா நடத்துவாங்க. எங்கள் ஏரியா இப்போ கம்மியாக தான் வைப்பாங்க. எங்கள் ஏரியா ஃபுல்லாக பொங்கல் ஆரம்பிச்சிச்சுனாலே போட்டிகள் தான். போய் பேரை கொடுத்துருவோம், மண்ணு தின்றது, ஆமா உரி அடிக்கிறது, இது எல்லாத்துலயும் பேரை கொடுத்துருவோம்டா. எல்லாத்துலயுமே கொடுத்துருவோம். இதுல சில இதுல வந்து காசு கேட்பாங்க, 50 ரூபா ரெஜிஸ்டர் ஃபீஸா கேட்பாங்க. உரி அடிக்கிறதுனால காசு இருக்கும், அதெல்லாம் கொடுத்துட்டு பானை உடைக்கிறாங்க வச்சிருப்பாங்க. கொடுத்துட்டு எப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்ணை கட்டி விட்டுருவாங்க. 1/2 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருப்பாங்க. நம்ம 4 ஸ்டெப் வச்சாலே சாக்கடை கொண்டு விழுந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கு. பக்கத்துல ஒருத்தர் வந்து நிப்பாடிடுவாப்ல, தம்பி முட்டை போறப்பா அப்படின்னு. அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆமா, கட்டுறதும் கட்டுவாங்க. கண்ணு அதுக்கு அடுத்து 1/2 மணி நேரம் தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குமா கட்டி விட்டுருவாங்க. என்னமோ அந்த அதுல வந்து தங்க வச்சிருக்க மாதிரியும் நம்ம அடிச்சு எடுத்துட்டு போயிடுற மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் இது ஸ்லோ சைக்கிள் ரேஸ் அதெல்லாம் வச்சா இல்லை பஸ். எங்களுக்கு வந்து அந்த மாதிரினா ரம்ஜானு, பக்ரீத் அந்த மாதிரி டைம்ல தான் வைப்பாங்க. அதாவது பாட்டிலில் தண்ணி நப்பிட்டு போடுறது, கையிலே வச்சுட்டு போகிறது, லெமன் இந்த ஸ்பூன் இதெல்லாம் நடக்கும். நிஜமாவே சூப்பராக இருக்கும். வேடிக்கை பார்க்க தான் போவோம். டான்ஸ் எல்லாம் இருக்கும் பஸ். குழந்தைங்கலாம் டான்ஸ் ஆடுறது, ரைம்ஸ் எல்லாம் சொல்ல விட்டு. இந்த பெரியவங்களுக்குலாம் வந்து மியூசிக்கல் சேர் அதெல்லாம் நைட் நடக்கும். அப்புறம் ஒரு அழகிய நிலா காலம். இப்போ ஏரியாவுல சரி, ஏரியாவை பசங்களெல்லாம் பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏதாவது சம்பவம் ஏதாவது நடந்திருக்கு? என்ன சம்பவம் நடந்திருக்கு? ஒரு சம்பவம் நடந்திருக்கு சொல்கிறேன். டேய் சுஷாந்த், சொல்லு. இன்னைக்கு என்னடா விளாட போகிறோம்? நம்ம இன்னைக்கு என்ன பண்ணா? சமைப்போமாடா? சமைச்சிருவோமா எப்பயும் போல? எங்க வீட்டுல சொப்பு சாமான் இருக்கு. சரி, என் தங்கச்சியோட இருக்கு, நான் தூக்கிட்டு வந்துடுவேன். நீ எடுத்துட்டு வா, நான் எங்க வீட்டுல இருக்க பாத்திரம் எடுத்துட்டு வரியா? அவன் வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சந்து இருக்குல்ல, அந்த சந்து கிட்ட வச்சு நம்ம
கொளுத்திக்கிட்டு விளாடுவோம். என்ன சமைக்கிறது? சக்கரை பொங்கல் சமைப்போம்டா. பொங்கல் தானே. சரி சரி. நம்ம தனியாக சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம். சரி, நம்ம இவங்களோட சூப்பராக செஞ்சுருவோம். சரி, நான் சக்கரை எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். நீ சக்கரையும் அரிசியும் எடுத்துருவா, நான் வந்து சூடாக எடுத்துட்டு வரேன். நெருப்புல நான் வச்சு இது பண்ணலாம்ல. சொப்பு சாமானையும் எடுத்துட்டு வரேன். சரிடா, சரி, ஓகேடா. A few moments later. டீ எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன்டா. நீ எடுத்துட்டு வந்துட்டியாடா? எடுத்துட்டு வந்துட்டா. இங்கே வேறு சக்கரை, இங்கே அரிசி. ஓகேவா? எல்லாம் நீ சூப்பர்றா. டீ ஓகேடா, நம்ம இன்னைக்கு பண்ணுவோமாடா? சரி, டீயை பொறுத்து டீ 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 பூட்டிங்கடா. தீப்பூட்டி மறந்துட்டாருடா. அடுப்படியில் இருக்குடா. எப்படா எடுக்கிற? எங்கள் அம்மா இருப்பாங்களே பின்னாடி ஜன்னல் இருக்குல்லடா, அடுப்படியில். ஆமாம், ஜன்னல். சரி, ஓகே. எடுத்து வந்துட்டியா? இந்தா எடுத்துட்டீங்கடா. எடுத்துட்டேன்டா. வாடா வாடா வாடா. என்னடா லைட்டர் எடுத்துட்டு வந்திருக்கு? லைட்டு தான்டா இருக்கு. கேஸ்ல தான்டா லைட் அடிக்க முடியும். இதை தீப்பெட்டி தான்டா வேணும். சரி இரு. இந்த கணக்கு தர்றா தீப்பெட்டி. இங்கே வர்ற, இங்கே வந்து கிடக்குறா. யாரோ சிகரெட் பிடிச்சி விட்டு போயிடா. வேலை ஒன்றைய வச்சு எடுத்து பற்ற வச்சுப்போம்மா. அந்த சூடத்தை இங்கே வை கரெக்டாக வை. கரெக்டாக அந்த 2-3 கல்லுக்குள் நடுவில் ஆகிடும். வச்சுட்டேன். என் கையில் பொறுத்துட்டாரா? பார்த்து வச்சுட்டேன். சமைக்க போகிறோம். அந்த சட்டி இந்தாடா. பிளாஸ்டிக்காக இருக்கு. பிளாஸ்டிக்கா அலுமினியம் ஆடாது? அலுமினியம் தான் நினைக்கிறேன்டா, எனக்கு தெரியலையே. தண்ணியை ஊற்றிட்டு வைக்கலாம்னா பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா உருகி போயிடும். உருகுமா? ஆமாம். தண்ணியை லைட்டாக ஊற்று. உள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்றிட்டு. சரி, இந்தா இதை வை. கொஞ்சம் வேணாம்னா ஊற்றிடுங்க. சரி, ஓகேடா. டீ அரிசியை போடுறான். அரிசியா எவ்வளோ போடுறது? 2 கைக்கு போடுவோமா? 2 கையா? அவ்வளோ வேஸ்ட் ஆகி போயிரும்டா. சின்னதாக தான் போடணும். கொஞ்சம் தான் போடணும். சரி, இந்த கொஞ்சமா போடவா? கொஞ்சோண்டு போடு. அதுக்கடுத்து வேற என்னடா போடும்? வீட்டிலலாம் அப்புறம் எப்படி கொடுக்குறது? அப்பா அம்மாக்கெல்லாம் பசிக்கும்ல, நிறைய போடுவோம். போடலாம்டா. ஆனால் விஷம் போய் செத்து போயிட்டேன். என்னடா? சரி, இது கொஞ்சமா போடுவோம். டீ சர்க்கரையை முன்னாடி போடணுமா அடுத்து போடணும்டா? சர்க்கரையே தெரியலையேடா. சர்க்கரை போட வீட்டில் எப்படி சர்க்கரை ஃபஸ்ட்டு போடுவாங்க, அதுக்கடுத்து தான் எல்லாம். அரிசியை போட்டோம். அரிசியை வெளியே எடுப்போ. வெளியே எடுத்துருவா? வெளியே எடுத்துட்டு நம்ம சர்க்கரையை போட்டுருவோம். அதுக்குள்ள சுட ஆரம்பிச்சிருச்சுடா. லைட்டாக ரெண்டா சும்மா போட்டு. இந்த சர்க்கரையை போடு. சர்க்கரையை போடு. இந்தா உருகிடுச்சுடா. சூப்பரா உருகி உள்ள போயிடுச்சுடா. சர்க்கரை இருந்தது தெரியல. பாரு. இப்போ அரிசியை போட்டுருமா? அரிசியை போடு. கிண்டு 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 கிண்டு. கிண்டு. காலி ஆயிடுச்சுடா. கொப்பளம் வருதுடா. சூட ஆயிடுச்சுடா. இங்கே வர்றா. கொதிக்க ஆரம்பிக்குது போல. என்னடா திடீர்னு கொப்பளம் நின்றுச்சு? சூடம் காலியாக போச்சுடா. சூடம் எடுத்து இந்த இரு. சூடு உள்ள போட்டு சுட சொல்லு. 2 சூடமாக வச்சு விட்டுருவேன். சரி. ஏன்டா தீயை உள்ள போட்டா உள்ள நல்லா வேகுமேடா. இது அரிசிக்குள்ளே போட்டுயா? நீ தண்ணியாக இருக்கிற அமர்ந்து போயிடும். சரி, கீழே போட்டு. பரவாயில்ல, கிண்டுவோம். நல்லா கிண்டிச்சா. வருதுடா. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுடா. உப்பு போடணுமாடா? உப்பு தான் போடுவாங்க. அதை சக்கரை பொங்கல் தான்டா. சக்கரை பொங்கலாக இருந்தாலும் உப்பு போடணுமா? உப்பும் போடணுமா? ஆமாம், நல்லா இருக்கும். உப்பு போட்டா. ஆமாண்டா, மிஸ் சொன்னாங்க. ஆமாம், பண்ண குப்பையிலே உப்பு கண்டிப்பாக போடணும்டா. லைட்டாக உப்பு போடு. இந்த கொஞ்சமா உப்பா சர்க்கரை ஆடாது. இது உப்புடா. உப்பு தான் போடு. ஒரே பாக்கெட்லையாடா? 2மே இருக்கும். சரி, போட்டு. டீ ரெடி ஆயிருக்குமாடா? ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாய் வச்சு பாப்போமா? சாப்பிடுவோம். இலையில பரிமாறுறோம். இலையா? இலை இருக்கா? இலை இருக்கு. சின்ன இலையா இருக்குடா. இது வெத்தலை சின்னதா இருக்கு. அதுதான் பரவாயில்ல. எடுத்துருவா. அதில் வச்சு சாப்பிடுவோம். வெத்தலையை திட்ட மாட்டாங்களாடா? நாளையில 2 போதுமா? நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அரிசி வேகவே தேதான். கல்லுக்கெல்லாம் இருக்குடா. அப்படித்தாண்டா இருக்கும். சும்மா அப்படியே வச்சு விட்டுருவோம். இது வித்தியாசமான சக்கரை பொங்கலா. நீ சாப்பிட்றா. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்றா. இல்லடா, நீ தாண்டா முதல்ல சாப்பிடு. நான் தாண்டா ஹெல்ப் பண்ணு. நீ சாப்பிட்ற. நீ சாப்பிடு. நான் தானே சமைச்சேன். நீ சாப்பிடு. பாரு, உனக்கு தானே டேஸ்ட் பாரு. எனக்கு தெரியாதுடா. எனக்கு நான் பெருசா பண்ணல. நீ சாப்பிட்டு பாரு. நானா? சும்மா சாப்பிட்றா. நல்லா இருக்குமா? ட்ரை பண்ணி பாரு. சரி. என்னடா இது? உப்பு கட்டியதுடா. உப்பு கட்டியதா?
உப்பு அதிகமாக போட்டோமோ? டீ இது என்ன பாக்கெட்டு? சக்கரை பாக்கெட்டா உப்பு பாக்கெட்டா? உப்பு பாக்கெட்டு. டீ நான் அப்ப இருந்து கேட்டேன் இல்லடா, சக்கரைக்கு பதில் உப்பு தாண்டா போட்டிருக்கேன். ஐயோ சக்கரை பொங்கல் இல்லடா, உப்பு பொங்கல்டா. ஐயோ அப்ப நம்ம ஸ்டார்டிங்லயே சக்கரை போடல. எனக்கு வாந்தி வதையா வருதுடா. சரி விடு 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 விடு. சரி ரைட்டு. இன்னொரு தடவை சக்கரை பொங்கல் போடா. வீட்டுக்கு போறேன்டா, வீட்டுக்கு போய் கறி சாப்பாடு செஞ்சாங்க, அதை சாப்பிடுறேன் போட. சரி ரைட்டு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவோம். ஆமா இப்படிதான் பஸ் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டோம். சம்பவத்தை பண்ணி எல்லாத்தையும் எரிச்சு கிரிச்சு ஹோட்டல்லாம் விழுந்துருச்சு. பாவி வீட்டுல தூக்கி போட்டு வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. எங்க வீட்டுல தெரியாது, மறைச்சிட்டீங்க. அந்த பையனை சாவடிக்க பார்த்துருக்க கொலையே செய்யும். சாப்பாடு போட்டு சாவடிச்சிடும். நல்லா இருக்குன்னு நல்லா தின்ட்டு இருந்தானா போயிருந்துருப்பான். யாரும் ஒத்துக்கலையோ. நம்ம அந்த போகி பொங்கல்னா இருக்கும். போகி பொங்கலுக்கு வந்து போகி பொங்கல்னு சொல்லுவாங்களா இல்லை போகின்னு சொல்லுவாங்களா? போகி பொங்கல்னு சொல்லுவாங்க, போகின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஆள் சொல்லுவாங்க. ரைட்டு. போகிக்கு வந்து பழசெல்லாம் எரிக்கணும். ஆமாம், உன்னை ஃபஸ்ட்டு போட்டு எரிச்சிடணும். அடுத்த பழசெல்லாம் எரிக்கணும் பாங்க. நான் பார்த்தா நாங்கள் பெருசாக பண்ண மாட்டோம். சரி சரி. மற்றவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எரிக்கணும்னு சொல்லிட்டு எரையா எரிச்சுக்கிட்டு கரெக்டு. சம்பிரதாயத்துக்கு எரையாச்சும் போய் எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குப்பையெல்லாம் கொளுத்திக்கிட்டு இருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடை உண்டாக்கிட்டு. கரெக்டு தான். அந்த மாதிரி பண்ணுவாங்க. கிராமத்தை சைடு பண்ணுவாங்க, சிட்டி சைடுலாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. கரெக்டு தான். பழசா எரிக்கிறது தான் நல்லது. ஆனால் எரிக்கிறத பார்த்து எரிக்கணும். கண்டக்கிறதே எரிச்சு பிளாஸ்டிக் எரிச்சு எல்லாத்தையும் எரிச்சிட்டு கேஸ் சிலிண்டரு போட்டு கொளுத்தி வெடிக்க வெடியே சாவு. அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி வந்து பெருசாலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த என்னன்னா இந்த போகி எப்போ தீயை பொருத்தி போட்டு அது மேலே ஏறி குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் அது வேற நான் பார்த்துருக்கேன். ஹீமான் காப்பாற்றுவாரு, இவர் சக்திமான் காப்பாற்றுவாருன்னு சுற்றிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில். அத்தடி. ஆமாம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து அடுத்த நாள்ல பொங்கல். அதுக்கடுத்து மாட்டு பொங்கல். முதல்ல போகிக்குமே லீவ் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. போகி பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் பழசொல்ல எரிக்கணும். உனக்கு என்னடா வேலை, ஸ்கூலுக்கு கொண்டு படிடா, புக்கையும் சேர்த்து எரிச்சிருவாங்க. சரி பழசு தானே, பழசு தானே எரிச்சு விட்ருவோம் அப்படின்னு. அதுக்கடுத்து நார்மல் பொங்கலை அன்னைக்கு பொங்கல் நாக்கிட்டி சாப்பிட்டுட்டு ஆமாம் அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் சில பேர் எங்கள் ஊரில் வந்து மாடெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நான் மாட்டுக்கு வந்து பொங்கல் ஆக்கி அதை சாப்பிட விட்டு அதை வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி மாடை வந்து ஜெகஜோதியாக இருப்பான். அந்த நாள் கல்யாண பொண்ணு மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க மாடை. அடுத்த நாள் கழட்டி விட்டுருவாங்க. ரோட்ல போற மாடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி ரோட்ல விட்டுருவாங்க. அது பாட்டுக்கு வரும். என்னையேதான் இந்த பாட்டு படுத்து வச்சிருக்கீங்க. ரோட்ல போற மாடெல்லாம் இல்ல, எவனாவது வீட்டுல வளர்க்கறது சும்மா ரோட்ல விட்டுறது அவ்வளவுதான். நம்ம எல்லா மாடும் இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அது பாட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்க ஆயா எல்லாம் வந்து பொங்கலுக்கு இங்களாக்குனா அது கொடுத்து சாப்பிட்டுட்டு. கரெக்டு தான். இன்னொன்று ஜல்லிக்கட்டை பத்தி பேச வளர்ந்தோம். ஜல்லிக்கட்டு அது போக நான் பெருசா ஜல்லிக்கட்டுலாம் விட்னஸ் பண்ணல. நான் நேர்ல பார்த்தது இல்லை, நான் சும்மா வீடியோல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். வீடியோல டிவியில போட்டுருவாங்க. டிவியில வந்து எல்லா லோக்கல் சேனல்லையும் ஜல்லிக்கட்டு கட்டும் அந்த ஆள் கட்டி ஆமா பிடிச்சவங்களாம் கட்டிலு ஹீரோ பிடிச்சு பாருன்னு கத்திக்கிட்டு இருப்போம். செம்மையா இருக்கும். பயணமா பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு இந்த வீட்டு பெரியவங்களுக்கு ஃபுல்லா அதான் பொழுதுபோகும். ஜல்லிக்கட்டை போட்டு உட்காந்துருவாங்க. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லையா, நானே இப்ப அப்படிதான் உட்காந்துருப்பேன். ஊர்ல இருக்கும்போது டிவியில பாத்துட்டு இருப்பேன். நேரில் ஒரு வாட்டி தான் போய் பாத்துருக்கேன். சின்ன பிள்ளைய ஒரு வாட்டி போயிருக்கேன், அடுத்து நைட்ல போயிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் பாரு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் யூடியூப்ல போட்டுட்டு ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன். அப்படி வேலை பார்க்கல. எதுக்கு அந்த நாள்ல போய் வேலை பார்த்துக்கிட்டு அது நல்லா இருக்கும். ஜல்லிக்கட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. சாப்பிட்டோம்னா ஜல்லிக்கட்டு, உட்காந்தா ஜல்லிக்கட்டு இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு அது முட்டி தூக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ அளவுக்கு கூட பரவாயில்ல. முன்னாடி எல்லாம் ரொம்ப இதா இருக்கும். காலையெல்லாம் அடிச்சு பறந்துகிட்டு இருக்கும். இப்போ வர்ற காலெல்லாம் பயந்துகிட்டு இருக்கு. அப்போலாம் அடிச்சு பறந்துகிட்டு இருக்கும். சரி சரக்கு ஊற்றி விட்டுருவாங்க போல. அது வந்து எப்பயாவது யாரும் நடக்கிறது தான். பண்ணுவாங்க, இது பண்ண மாட்டாங்க. நம்ம ஆளுங்க அதை தடை பண்றதுக்கு எவ்வளவு போராடினாங்க, எவ்வளவு இது பண்ணி காப்பாத்தி. ஆமா அதெல்லாம் பண்ணி இருப்பாங்க. அதுவுமா போச்சு. ஜல்லிக்கட்டு போறாங்க. டிவி எல்லாம் பார்க்க மாட்டோம். பொங்கல் டயத்துல அப்படியே தெரியுறது ரோடு முழுக்க. பசங்களோட அப்படியே ஜாலி பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படியே பொங்கல் போயிடும். அது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கா இருக்கு எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது. நாஸ்டாலஜி தான். அது சூப்பராக இருக்கும்.
அதுக்கடுத்து நான் போய் ஊர்லேருந்து கிளம்புறது, அந்த ஈவினிங் கிளம்புறது பொங்கல் முடிச்சுட்டு அப்படி அந்த பொட்டி படுக்கல எடுத்து கொஞ்சம் வீடை கூடு வீடை நம்ம தான் இருக்கும் ஆர்மியில் போய் 2 மாதம் லீவு முடிஞ்சு வீட்டுக்கு போவேன். அப்படிதான் இருக்கு. நம்ம தான் இருக்கும். அந்த ஈவினிங் பஸ்ஸை போகும்போது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு கண் கலங்கி அப்படியே போகிறது. காத்துக்கு தான்ப்பா கலங்கி நம்ம தான் ஐயோ ஏன்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். எங்கள் அம்மா எல்லாம் அப்படியே போயிட்டு எங்கள் அப்பா ஊருக்கு வந்துடுவார், உங்களுக்கு ட்ராப் பண்ணிட்டு திருப்பி நம்ம எங்கள் அப்பா வந்து ஒரு ஒர்க்கஹாலிக்கு வீட்டுக்கு வந்து வேலை பண்ணி இப்படி இருக்கு. அப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழணும்ல, வாழவும் மாட்டேங்கிறேன், தூங்க மட்டும் தான் தெரியும். சரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு இப்போ இங்கே உங்களை மாதிரி போகுது. ஊருக்கு போகிறீங்க, அப்புறம் ஊருக்கு போகல பாசு, லீவ் இருக்குல்லையா, போஸ்ட்டு பொங்கலுக்கு தான் ஊருக்கு. வீட்டில் ஃபங்க்ஷன் அம்மா, அதில் வந்து இப்போ லீவ் எடுக்காத அப்புறமா வா அப்படின்னாங்க. வாஸ்தவம் தான். அது ரொம்ப பொங்கல் கொண்டாடல இந்த தடவை, வீட்டில் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சு, அதனால சரி கொண்டாட மாட்டோம். சரி அதுக்கு நான் வராதன்ட்டாங்க, அடுத்த வாரம் வா அப்படின்ட்டாங்க. சரி எப்படி ஊருக்கு போகிறது தானே, போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். அதானே நம்ம கொண்டாடுறது தான் பொங்கல். பொங்கல் கரும்பு நம்ம வாங்குற நீ தான் கரும்பு வா சாப்பிடு. சரி நீ எல்லாம் நல்லா கரும்பு சாப்பிட்டு பொங்கல் என்ஜாய் பண்ணுங்க, பொங்கல் நல்லா கொண்டாடுங்க. வழி பறக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் வழி பறந்து பொங்கல் ஓவரா சாப்பிட்டு வழி பறக்க வழி பறந்து வாழ்க்கை நல்லா அமைய வாழ்த்துக்கள். எல்லாம் ஜாலி பண்ணுங்க. ஆமா, இது வெட்டி பேச்சு வீணா போச்சு, கடையை முடுங்க. பொங்கலோ பொங்கல் என்ன அது என்னடா சொல்லுவாங்க. சரி ரைட்டு, பாய்.